எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நிர்வாகம் பொறுப்புள்ள படத்தின் திரை விமர்சனம். நிர்வாகம் படத்தின் பொறுப்புள்ள படத்தில் கதாநாயகனாக நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குநராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கார்த்தீஸ்வரன். சிறுநிதி, ஆதவன், லிவிங்ஸ்டன், அவடையப்பன், பிளாக் பாண்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். NS ராஜேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கார்த்தீஸ்வரன். எவ்வளவுதான் அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருந்தால், நாம் பேராசை கொண்டவர்களாக இருந்தால் எளிதில் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். பிளாக் பாண்டி முதல் சீன்லேயே அசத்துறார். அவருக்கு கொஞ்சம் இந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுலேயும் நிர்வாணமாக பெண்களை பார்க்கணுன்னா குஷியோ குஷி. அப்படி செல்ஃபோனில் ப்ளூ ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காசு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு, இவன் நீ நிர்வாணமாக இரு அப்படின்னு பிளாக் பாண்டி சொல்லுது. உடனே நிர்வாணமாக போஸ்ட் கொடுக்குறாரு பிளாக் பாண்டி. அவள் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறா. 50,000 ரூபா சொலையாக கேட்குறா, கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறா. இது ஒரு வகையான மோசடி. அதுக்கப்புறம் 250 ரூபா ஒரு செல்ஃபோன், நீங்கள் எத்தனை செல்ஃபோன் வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு கோடிக்கணக்கான ரூபாயை ஆட்டையை போடுகிறார்கள் கார்த்தீஸ்வரன், ஆதவன் மற்றும் குழுவினர் 4 பேர். அதே மாதிரி நீங்கள் 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா 10 மாதத்தில் 10,000 ரூபா வட்டி கொடுக்குறோம். மாதத்துக்கு 10,000 ரூபா வட்டி, அதாவது 10% வட்டின்னு எல்லாரும் விழுந்தடிச்சு போடுறாங்க. இப்படியாக மோசடிகளை செய்கிறார் கார்த்தீஸ்வரன். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, கெட்டிக்காரத்தனமாக சட்டத்தின் கைகளில் பிடிபடாமல் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுடுறாங்க. இப்போ நாம் பேங்க்கில் லோன் கேட்குறோம். லோன் கிடைச்சதுன்னு ஒன்று இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்க்குறதே இல்லை. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதுதான் அவன் பண்ணிடுறான். அந்த செல்ஃபோன் தயாரிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு தரப்படும். லேட்டானால் நிர்வாகம் பொறுப்பல்ல, எந்த சூழ்நிலையிலையும் கட்டிய பணத்தை திருப்பி தர முடியாது. இப்படிலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுறாரு. ஸோ அவர் எதுவும் செய்ய முடியல. ஆனால் அவரை போலீஸ் அதிகாரி ஒருவர் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு கடைசியில் கண்டுபிடிக்கிறார். இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படம். இந்த விழிப்புணர்வு படத்தை எடுத்து இந்த தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு, பேராசை பிடித்த ஜனங்களுக்கு பார்க்கணும், இந்த படத்தின் மூலம் திருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கார்த்தீஸ்வரன். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே கார்த்தீஸ்வரனை பாராட்டலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலெல்லாம் எப்படி ஏமாறுறீங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அதாவது நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லைங்கிறதான் கதையினுடைய சாராம்சம். கார்த்தீஸ்வரன் நிறைய பேசுகிறாரு. நம்முடைய மழுங்கி போன மூளையை திறவுகோலாக்க அவருடைய வசனங்களை பயன்படுத்துகிறார். கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார், அது நல்லா தெரியுது. கொஞ்சம் மேலை நாடகம் போல இருப்பதை தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் சினிமாட்டிக்காக சிலதை பண்ணியிருக்கலாம். கதாநாயகியோட டியூட் பாட வேண்டிய என்பதற்காகவே சிம்லாவுக்கு போனாரா, இல்லாட்டி ஏஐயில் பண்ணாங்களாங்கிற நமக்கு தெரியல. கொஞ்சம் அழுத்தமாக கிஸ்ஸை கொடுக்குறாரு. கதாநாயகியும் கார்த்தீஸ்வரனுக்கு ஒத்துழைத்திருக்கிறார். கொஞ்சம் கிளுகிழுப்பான காட்சி தான் அந்த முத்த காட்சி. கொஞ்சம் முத்த காட்சியில் இப்போ கொஞ்சம் பெரியவங்க தலையை குறிஞ்சிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் போர் அடித்தாலும் நல்ல தரமான ஒரு பாடம் சொல்லுகிற படம் நிர்வாகம் பொறுப்பல்ல. பைல்வான் பார்வையில் நிர்வாகம் பொறுப்பல்ல படத்துக்கு 100க்கு 38 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.